நாளுக்கு நாள் இளைஞர்களுக்கிடையே கஞ்சா மற்றும் மது பழக்கம் பெருகி வரும் நிலையில் போதையில் அவர்கள் செய்யும் குற்றச்செயல்கள் அதிகரித்தே வருகிறது. அதுபோல ஒரு குற்றச்செயல் தற்போது திருவள்ளூரில் நடைபெற்று மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் கனகம்மா சமுத்திரம் பகுதியில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருது. இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் 13 மாணவிகள் கணித சிறப்பு தேர்வு எழுதிவிட்டு அருகிலுள்ள ராமஞ்சேரி கிராமத்திற்கு செல்வதற்காக பேருந்துக்கு காத்திருந்திருக்காங்க. அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் கஞ்சா போதையில் மாணவிகளை தகாத வார்த்தைகளில் பேசியும், மாத்திரை வாங்கி தரேன், என் கூட ரூமுக்கு வரீங்களா என கேட்டு அநாகரிகமாக நடந்திருக்காங்க. மேலும் அருகில் உள்ள கடையில் இருந்த பொருட்களை எடுத்து மாணவிகளின் மீது வீசி காயப்படுத்தியும் இருக்காங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் மாணவிகள் கேள்வி எழுப்ப போது மாணவிகள் அந்த கஞ்சா போதை இளைஞர்கள் மற்றும் அவரது பெற்றோர் ஆகியோர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்காங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து வச்சிருக்காங்க. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் போலீசிடம் புகார் அளிச்சிருக்காங்க. புகாரை தொடர்ந்து வாலிபர்கள் மற்றும் அவரது பெற்றோர்களை கைது செஞ்சிருக்காங்க. வாலிபர்களின் இந்த செயலை கண்டித்து கனகம்மா சமுத்திரம் காவல் நிலையத்தில் பின்புறம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் 13 மாணவிகள் மற்றும் அவரது பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. உடனடியாக கனகம்மா சமுத்திரம் போலீசார் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை செய்து காவல் நிலையம் அழைத்து வந்திருக்காங்க. ஆனால் காவல் நிலையத்தில் கஞ்சா போதை இளைஞர்களுக்கு போலீசார் ஆதரவாக செயல்படுவதாகவும் உரிய நடவடிக்கை விரைவாக எடுக்கவில்லை என்று மாணவிகள் காவல் நிலையத்தில் இருந்து வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நடந்தவற்றை தெரிவித்துவிட்டு அவர்கள் ஆத்திரத்துடன் போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போது அவர்களுக்கு ஆதரவாக மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கனகம்மா சமுத்திரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசாரிடம் சம்பந்தப்பட்ட கஞ்சா போதை இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.